அமீர் பாவ்னி ஜோடியோட கல்யாணம் சட்டப்படி செல்லாதா? தமிழக அரசு என்ன விளக்கம் சொல்லுது தெரியுமா? அமீர் பாவ்னி ஜோடி கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு தகவல் பரவுனதுனால அத பத்தி தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. பிக் பாஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ மூலமா காதலிச்சு சமீபத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அமீர் பவானி. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா காதலிச்சவங்க ஏராளம். ஆரவ் ஓவியா, மகத் யாஷிகா, கவின் லாஸ்லியா, ஷிவானி பாலாஜி முருகதாஸ் அப்படின்னு பிக் பாஸ் காதலர்கள் நெறைய பேர் இருந்தாலும், அவங்கள காதல் சக்சஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் ஜோடி அமீர் பாவ்னி தான். இவங்க 2 பேருமே பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ காதலிச்சாங்க. அமீர் பாவ்னி ஜோடி 3 வருஷமா காதலிச்சுட்டு வந்த நிலையில, ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்களோட கல்யாணம் சென்னையில நடந்துச்சு. இதுல பிக் பாஸ் பிரபலங்களான பிரியங்கா தேஷ்பாண்டே, ராஜு, சிபி, மதுமிதா இந்த மாதிரியானவங்க கலந்துக்கிட்டாங்க. பாவனிக்கு இது 2வது கல்யாணம். அவங்க முதல் கல்யாணம் முடிஞ்சு சில மாசத்திலேயே அவங்களோட கணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அமீர் மேல காதல் வயப்பட்டு அவங்கள கரம் பிடிச்சிருக்காங்க பாவ்னி. அமீர் இஸ்லாமிய மதத்த சேர்ந்தவரு. அதே மாதிரி பாவ்னி ஹிந்து மதத்த சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட கல்யாணத்த பதிவு செய்ய முடியாது அப்படின்னும், இதனால அவங்க கல்யாணம் செல்லாது அப்படின்னும் சர்ச்சைக்குரிய சினிமா பத்திரிகையாளரான பயில்வான் ரங்கநாதன் பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டி வைரலான நிலையில இப்போ அத பத்தி தமிழக அரசே விளக்கம் குடுத்திருக்கு. அதுல இருவேறு மதத்தினர் கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ அனுமதி இருக்கிறதாவும், அதுல வகுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில 2 வேறு மதங்கள சேர்ந்தவங்களா இருந்தாலும் சட்டப்படி கல்யாணத்த பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.